சாதி, மதம், மொழி, அரசியல் இவைகளை கடந்து மக்கள் சேவையாற்றுவது PVM அறக்கட்டளையின் பணியாகும். ஆனால் ஆளுகின்ற அரசோடு இணக்கத்தை உருவாக்கி மக்கள் பணிக்காக அரசியல் தலைவர்களை சந்தித்த சில முக்கிய புகைப்பட தொகுப்பு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து PVM அறக்கட்டளை சேர்மன் அப்துல் ரசாக் அவர்கள் தமது ஆதரவை தெரிவித்தபோது, மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு PVM அறக்கட்டளை சேர்மன் மலர்கொத்து கொடுத்து வரவேற்று சால்வை அணிவித்தபோது, முன்னாள் அமைச்சரும் மாநில சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் திரு அன்வர் ராஜா அவர்களுக்கு PVM அறக்கட்டளை சேர்மன் அப்துல் ரசாக் அவர்கள் சால்வை அணிவித்தபோது, மாண்புமிகு தமிழக ஜவுளித்துறை அமைச்சர் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களுக்கு PVM அறக்கட்டளை சேர்மன் அப்துல் ரசாக் அவர்கள் சால்வை அணிவித்தபோது, PVM அறக்கட்டளை சேர்மன் 2006ஆம் ஆண்டு நடத்திய விழாவில் மாண்புமிகு தமிழக வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு சுப தங்கவேலன், திரு ஹசன் அலி MLA, முன்னாள் MP காதர் அவர்களுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் PVM அறக்கட்டளை சேவைகளை பாராட்டி 2006ஆம் ஆண்டு சேர்மன் திரு அப்துல் ரசாக் அவர்களை பாராட்டிய போது, மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டு குடிநீர் துவக்க விழாவின் போது அரசு உயரதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் PVM அறக்கட்டளை சேர்மன் அப்துல் ரசாக் அவர்களும் கலந்து கொண்டபோது, தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் மாண்புமிகு உபயதுல்லா அவர்கள் தலைமையில் கம்பன் மனிதநேய விருது PVM அறக்கட்டளை சேர்மன் அப்துல் ரசாக் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உடன் கம்பன் கழக தலைவர் திரு அரிமா சுந்தர்ராஜன், திரு அரிமா விவேகானந்தன் உள்ளார்கள். பிரபல தொழிலதிபர் அல்ஹாஜ் BS அப்துல் ரஹ்மான் அவர்களை PVM அறக்கட்டளை சேர்மன் அப்துல் ரசாக் அவர்கள் சந்தித்த போது, PVM அறக்கட்டளையின் பல்வேறு மக்கள் நல சேவையை பாராட்டி 2007ஆம் ஆண்டு சேர்மன் திரு அப்துல் ரசாக் அவர்களுக்கு தமிழக வீட்டுவசதித்துறை அமைச்சர் சுப தங்கவேலன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தபோது, மேலும் விவரங்களுக்கு எங்களின் அன்றாட மக்கள் சேவை நடவடிக்கைகளை பற்றி அறிந்து கொள்ள எங்களின் இணையதளத்திற்கும் எங்கள் Facebook பக்கத்திற்கும் வாருங்கள்.